ஹாய்மா, மீனை பற்றின சின்ன டிப் தான் இது. மீன் வாங்கும்போது மீனோட கண்ணு இதே மாதிரி சிவப்பு கலரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குங்க. இந்த மாதிரி சிவப்பு கலரில் இருந்தால் தான் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மீனை சாலை மீன் சொல்லுவாங்க, மத்தி மீன் சொல்லுவாங்க. அந்த மீன் வந்து இந்த மாதிரி பளபளப்பாக இருக்கணும். இதே இதில் இன்னொரு வகையான மீனும் இருக்குது, அதையும் சாலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சாலை கிடையாது, இதுதான் ஒரிஜினல் சாலை மீன். அப்புறம் மீன் வந்து நம்ம வந்து கழுவும்போது எப்போவுமே மீனில் வந்து உப்பு போட்டு உரசி கழுவுங்க. அப்போனா மீன்லேருந்து அந்த கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் டிப் நம்பர் 3, மீன் வந்து நம்மளுக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்காமலும் மீன் வந்து மொறுப்பாகவும் மசாலா ஒட்டாமலும் வர்றதுக்கான டிப், மீன் பொரிக்க பொடி, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, லெமன், அது கூட கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்படி கலந்து நீங்கள் பொரிச்சு பாருங்கள். மீன் வந்து மசாலா ஒட்டாமலும் அதிகமாக எண்ணெய் குடிக்காமலும் மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி குக்கிங் பற்றின நிறைய வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.